ஒன் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சாருகா. நீங்கள் டேட்டிங் ஆப் பயன்படுத்துகிறீங்களா? இது உங்களுக்கான வீடியோ தான். நீங்கள் அலர்ட்டாக இருக்க வேண்டிய நேரம். ஆமாம், கிரைண்டர் மாதிரியான டேட்டிங் ஆப்கள் மூலம் நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது. ஸோ அது எந்த மாதிரி நடக்குது, இதுலேருந்து எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இனிஷியலாக 2009 அமெரிக்காவில் தான் இந்த ஆப் வந்து லான்ச் பண்ணாங்க. கிரைண்டர் அப்படிங்கிற ஆப். அது வந்து ஓரின செயற்கையாளர்களுக்காக இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லொக்கேஷன் பேஸ்டு ஆப். அதாவது நமக்கு பக்கத்தில் இருக்கவங்க கூட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இதில் 13 மில்லியனுக்கும் மேலே உள்ளவங்க வந்து இந்த ஆப்பை பயன்படுத்துகிறாங்க. இது இனிஷியலாக அஃப்கோர்ஸ் ஒரு டேட்டிங் ஆப் தான். ஆனால் இன்றைக்கி அது வந்து க்ரைம்ஸ் நடக்கிற ஒரு பிளாட்ஃபார்மாகவே மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். இந்தியாவில் மட்டுமே நொய்டா, டெல்லி, ஹைதராபாத், கேரளா, தமிழ்நாடுன்னு எல்லா பக்கமுமே இந்த ஆப்பை பயன்படுத்தி நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டில் நுங்கம்பாக்கம், முகலிவாக்கம் ஏரியாவில் 25 வயது மிக்க ஒரு ஐடி ஊழியர்கிட்ட இந்த டேட்டிங் ஆப் மூலம் பேசி அவரை தனியாக வர வச்சு 24,000 அவர்கிட்ட வந்து பணம் பறிச்சிருக்காங்க. ப்ளஸ் அவரோட ஃபோனையும் பறிச்சிருக்காங்க. இந்த கேஸ்க்கு கீழே 6 பேர் வந்து அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒருத்தரை வந்து 23 வயது ஒருத்தரை தனியாக அழைச்சிட்டு வந்து பப்ளிக் டாய்லெட் ஏரியாவில் அவர்கிட்ட கத்தி வச்சு மிரட்டி அவர்கிட்டையும் பணம் பறிச்சிருக்காங்க, ஃபோனையும் பறிச்சிருக்காங்க. இதே மாதிரி கேஸ் பெரம்பூர்லேயும் நடந்திருக்கு. இது மட்டும் இல்லை, இந்த மாதிரியான போதை வழக்குகளும் பதிவாகி அதுலேயும் வந்து நிறைய பேர் வந்து அரெஸ்ட் ஆக்கியிருக்காங்க. எத்தனையோ டேட்டிங் ஆப்ஸ் இருக்குது. ஆனால் ஏன் போலீஸ் வந்து இந்த கிரைண்டர் ஆப்பை பிளாக் பண்ண சொல்லி மத்திய அரசுக்கிட்ட சொல்லியிருக்காங்க? அதை வந்து நீங்கள் யோசித்து பார்க்கணும். ஸோ இந்த கிரைண்டர் ஆப் எப்படி இதில் வந்து ஸ்கேம்ஸ் பண்ணுறாங்க, ஒருத்தர் நம்மக்கிட்ட பேசுகிறவங்க வந்து ஸ்கேமரா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம், இதிலேருந்து எப்படி பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சைபர் கிரைம் அட்வொகேட் திரு கார்த்திகேயன் அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது ஸ்பெசிஃபிக்காக ஒரு கம்யூனிட்டிக்காக க்ரியேட் பண்ணுது. ஸோ LGBTQ அப்படின்ற கம்யூனிட்டிக்காக க்ரியேட் பண்ணுது. ஸோ அவங்களுக்காக க்ரியேட் பண்ணது. இட்ஸ் வே பேக் இன் 2009 இது க்ரியேட் பண்ணாங்க. யூஎஸ்லேருந்து வந்தது. ஸோ இது வரைக்கும் பாசிட்டிவாக தான் அது வந்து அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து நிறைய பேர் அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ ஸ்பெசிஃபிக்காக அந்த கம்யூனிட்டி மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருமே அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மொத்தவங்க யூஸ் பண்ணுறது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து கிரிமினல்ஸ் அதிகமாக இதுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கிரிமினல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து லைக் இதன் மூலிமா வந்து மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ், இந்த ரேட்டிங் ஆப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி நெட்வொர்க்கிங் ஆப்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ டார்கெட்டிங் வந்து யங்ஸ்டர்ஸ் தான். ஸோ எஸ்பெஷலி டீனேஜ் பாய்ஸு இல்லை டீனேஜ் கேர்ள்ஸ் இவங்க தான் டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ இவங்கள டார்கெட் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி பாய்ஸ் தான் அதிகமாக இதில் ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள ட்ராப் பண்ணி எங்கேயா ஒரு இடத்துல ஸ்பெசிஃபிக், பிகாஸ் மோரோவர் இந்த கிரைண்டர் ஆப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து GPS லொக்கேஷனோட இருக்கும். ஸோ அது என்னென்னா நியர்பை, உங்களுக்கு நியர்பை யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். லொக்கேஷன் ஜிபிஎஸும் லொக்கேஷனும் காமிக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணும்போது நியர்பை எங்கெங்கெல்லாம் இருக்காங்க, யார் இருக்காங்க அப்படின்றது இருக்கும். அதிலே ஒரு சேட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதன் மூலிமா சேட் பண்ணுவாங்க. சேட் பண்ணி அவங்களுக்குள்ள முதல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணிப்பாங்க. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம நேராக மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு ஸ்பெசிஃபிக் பிளேஸ் ஸ்கேம் வந்து இந்த மாதிரி தான் பண்றாங்கன்னு சொல்றீங்க. ஆமாங்க. ஸோ முதல்ல வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஜென்ரேட் பண்ணி ஸோ அது ஒரு ட்ரஸ்ட்டை டெவலப் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ட்ரஸ்ட்டு டெவலப் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேராக மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மீட் பண்ணுற இடம் மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கேசஸில் வந்து ஒரு காமன் பிளேஸில் மீட் பண்ண மாட்டாங்க. ஸ்கேம்ஸ்டர்ஸ் வந்து யாருமே காமன் பிளேஸில் மீட் பண்ண மாட்டாங்க. நம்ம ப்ரைவேட்டாக இந்த லொக்கேஷனுக்கு வாங்க, அந்த லொக்கேஷன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஒரு கூகுள் மேப் பின் கொடுப்பாங்க. ஸோ அங்கே நீங்கள் வந்துருங்க, நம்ம மீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. முதல்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு காமன் பிளேஸ் இல்லாமல் ஒரு ப்ரைவேட் பிளேஸ் கொடுத்தாங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அவங்க ஸ்கேம்ஸ்டர்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா காமன் பிளேஸ்லையும் சில இடத்துல வந்து சில பேர் இப்போ இதை டீசெண்டாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க காஃபி ஷாப் இந்த மாதிரி ஒரு காமன் ஏரியாவை யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த லாட்ஜுக்கு வந்துருங்க, இந்த மேன்ஷனுக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ், டீனேஜ் பாய்ஸ் எல்லாம் அங்கே போனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த ரூம்குள்ளே விட்டுட்டு அங்கே வந்து அவங்கள ஸ்டிப் பண்ண வைப்பாங்க. ஸ்டிப் பண்ண வச்சு அதை வீடியோ எடுத்துப்பாங்க. ஸோ அதை வீடியோ எடுத்து திருப்பி அந்த பையன்கிட்டே போட்டு காமிச்சு எனக்கு இவ்வளோ ரேன்சம் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த ரேன்சம் கொடுக்கல அப்படின்னா இந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிடுவேன். ஸோ சோஷியல் மீடியாவில் சென்ட் பண்ணுறவங்க, இல்லை அவங்க பேரண்ட்ஸ்க்கு சென்ட் பண்ணுவாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சென்ட் பண்ணுவோம் அப்படின்வாங்க. ஸோ அதுக்கு பயந்து நிறைய பேர் பணம் கொடுத்த கேசஸும் இருக்குது. இன்ஃபேக்ட் அது பேரண்ட்ஸ் கிட்ட கம்யூனிகேட் ஆகி பேரண்ட்ஸும் வேறு வழி இல்லாமல் பணம் கொடுத்த கேசஸும் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் நெக்ஸ்ட் லெவலில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக அப்படின்னா இப்போ ட்ரக்ஸுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ட்ரக் இன்டெலிஜென்ஸ் யூனிட்னு தனியாக ஒன்று இருக்குங்க. ஆன்டி நார்கோட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட்னு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
அப்படின்னா இது வந்து இன்டெலிஜென்ஸின் இதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணுறாங்க. ஸோ மானிட்டர் பண்ணும்போது அவங்களுக்கு அதிகமாக கிடைச்ச இன்ஃபர்மேஷன் பர்டிகுலராக இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸில் மூலிமா ட்ரக்ஸ் சப்ளைஸ் அதிகமாக நடக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை அதாவது இந்த மாதிரி ராபிங் தாண்டி இந்த மாதிரியான இந்த மாதிரி குற்றங்களும் நடக்குது. நடக்குது. ஆமாங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் வந்து லைக் அவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ட்ரக்குக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்காது, ட்ரக்குக்கான இன்டென்ஷனும் இருந்திருக்காது. ஸோ இந்த நார்கோட்டிக் சப்ஸ்டன்ஸை அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து க்ளோஸாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நார்கோட்டிக் சப்ஸ்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களை அடிக்ட் ஆகுவாங்க. அடிக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த நார்கோட்டிக் சப்ஸ்டன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ரேட்டில் அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொடுக்குறது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை கன்சியூம் பண்ணதுக்கப்புறம் அவங்கள யூஸ் பண்ணி க்ரைம் பண்ணுவாங்க. ஸோ கிரிமினல்ஸ் வந்து பின்னாடி இருப்பாங்க. ஸோ இவங்களை வந்து அதை கன்சியூம் பண்ண வச்சுட்டு கன்சியூம் பண்ணதுக்கப்புறம் யூ லூஸ் யுவர் ஸ்டேபிள் மைண்ட். ஸோ அதுக்கப்புறம் அவங்கள யூஸ் பண்ணி நிறைய கிரைம்ஸ் எல்லாம் நடக்கும். நாளைக்கு அந்த கிரைம் சீனில் போய் யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்னசென்ட் பர்சன் தான் பண்ணியிருப்பா அப்படி. ஏன்னா பிகாஸ் அவளோட கண்டிஷனில் இல்லாதனால. ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு நிறைய நடந்திருக்கு. எஸ்பெஷலி சென்னையில் கூட இந்த மாதிரி கேசஸ் நிறைய. எந்த மாதிரியான கேசஸ் இப்போ சென்னையில் நடந்திருக்குன்னா எந்த மாதிரியான? அப்போ இந்த மாதிரி ட்ரக்ஸ் சேல்ஸ் பண்ணுறாங்க. ட்ரக்ஸ் சேல்ஸ் பண்ணுறது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்றும் இதுக்குள்ளே இருக்க ட்ரக் பெட்லர்ஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்யூனிகேஷனில் சில சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. ஓகே இங்கே இந்த இடத்துல ட்ரக் கிடைக்குது, இந்த இடத்துல ட்ரக் கிடைக்குது, என்ன டைப் ஆஃப் ட்ரக் கிடைக்குதுன்றதும் சிம்பிள்ஸ் மூலியமாக கம்யூனிகேட். எஸ், இங்கே ஹெராயின் கிடைக்குதா, இங்கே மெத்தப்பெட்டபென் வந்து கிடைக்குதா, இல்லை இங்கே வந்து கஞ்சா கிடைக்குதா, இது மாதிரி நிறைய சிந்தட்டிக் ட்ரக்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எந்தெந்த ட்ரக் இருக்கோ ஒவ்வொரு ட்ரக்குக்கும் ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்க. அது இந்த லொக்கேஷனில் கிடைக்கும் அப்படின்றதும் இதில் கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி சின்ன பசங்க தெரியாமல் போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய இப்போ நடந்துட்டு இருக்கு ரீசெண்ட் டைம்ஸில். அதை போலீஸ் ஆஃபீஸர்ஸும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க. நிறைய டீம்ஸ் இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து இந்த போதை வழக்கில் வந்து போலீஸ் கான்ஸ்டபிள்ஸும் அரெஸ்ட் பண்ணப்பட்டதா வந்து அண்மையில் ஒரு செய்தி பார்த்தோம். அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை அதுதாங்க. ஸோ முதல்ல அந்த கேஸோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த கேஸோட பேக்ரவுண்டில் மேபி அவர் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக உள்ளே போயிருக்கலாம். அதன் மூலிமா வேற ஒரு போலீஸ் அதை பார்த்துட்டு இவங்களும் அதுக்குள்ளே இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சதான் அது என்னன்றதை நம்ம கன்ஃபார்மாக நம்ம சொல்ல முடியும். பட் அதர்வே அரவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பப்ளிக் இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ ட்ரக்ஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து நிறைய இடத்துல வேறு ஸ்டேட்ஸ்லேருந்து சப்ளை ஆகுது. இப்போ ரீசெண்டாக அரெஸ்ட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபாரினர்ஸை கூட அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மியான்மர், நைஜீரியா இங்கிருந்தெல்லாம் வந்து சிந்தட்டிக் ட்ரக்ஸை கொண்டு வந்து இந்தியாவுக்குள்ள சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து இந்த ஆப் மூலிமா வந்து இந்த சேல்ஸ் வந்து இது சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிளேஸாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த ஆப்பை மார்க்கெட்டிங் பிளேஸாக யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா எல்லா டீனேஜர்ஸும் அங்கே கவர் பண்ணிடுறாங்க. ஸோ அதிகமாக டார்கெட் வந்து டீனேஜர்ஸ் தாங்க, போத் மேல் அண்ட் ஃபீமேல். ஈவன் நான் இப்போ வந்து இந்த மாதிரியான கேசஸ் எல்லாம் இது பார்க்கும்போது வந்து ஸ்கேமர்ஸோட ஏஜ் கூட 25க்குள்ளே தான் இருக்குது. ஆமாங்க. இது ஸ்கேமர்ஸ் அப்படின்னா இவங்கெல்லாம் கால் ரன்னர்ஸ் அப்படின்றதுங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹெராயினோ இல்லை வந்து மெத்தப்பெட்டமினோ, கிறிஸ்டல் மெத்தப்பெட்டமின்ஸே கிடைக்குது அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் கொடுக்குறவங்க வேற ஆள், ஓகேங்களா. ஸோ அவங்க வேறு கண்ட்ரியில் இருப்பாங்க, வேறு ஸ்டேட்டில் இருப்பாங்க. அவங்ககிட்ட கொடுத்து அவங்க பேக் எண்டில் தான் வருவாங்க. அவங்க வந்து டார்க் வேர்ல்ட்லேருந்து தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ரியல் வேர்ல்டுக்கு வர மாட்டாங்க. ஸோ ரியல் வேர்ல்டுக்கு இந்த மாதிரி பசங்களை எங்கேருந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பேர் ஆன்லைனில் போய் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க, பார்ட் டைம் ஜாப்னு சர்ச் பண்ணுவாங்க. எப்படி நம்ம ஏர்ன் பண்ணுறது, குயிக்காக எப்படி ஏர்ன் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நிறைய இடத்துல வந்து போஸ்டிங்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. யாராவது அந்த மாதிரி போஸ்ட் போட்டாங்கன்னா அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கள டார்கெட் பண்ணுறாங்க. அதுவும் சோஷியல் நெட்வொர்க்கிங் மூலியமாக தான் கிடைக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் நீங்கள் அமௌண்ட் அதிகமாக, ஸோ இந்த மாதிரி வேலை பண்ணுங்கள் உங்களுக்கு இவ்வளோ சம்பாதிக்கலாம். நீங்கள் வேலைக்கு போய் சம்பாரிச்சிங்கன்னா மாதம் வந்து 20,000 30,000 சம்பாதிப்பீங்க. பட் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஒரு டீலுக்கே வந்து இவ்வளோ தரோம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, இவங்களும் தெரியாமல் அதில் ட்ராப் ஆகிடுவாங்க. ஸோ இது க்ரைம் அப்படின்றது தெரியும், ஆனால் ஹவு சீரியஸ் இட் இஸ் அப்படின்றது அந்த பசங்களுக்கு தெரியாது. ஸோ ஏதோ சின்ன க்ரைம் தான், போனால் வந்துடலான்ற மாதிரி தான் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் ஹவர் இட்ஸ் நாட் அ ஸ்மால் க்ரைம். ஸோ இது பெரிய க்ரைம். இந்த நெட்வொர்க் பெரிய நெட்வொர்க்கு. ஸோ இதில் ஒன்ஸ் சேல் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை வந்து அதை கன்சியூம் பண்ணுறவங்களா இருக்கட்டும் உள்ளே போய் ட்ராப் ஆகிட்டாங்க அப்படின்னா இதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். முடிஞ்ச வரைக்கும் இதில் உள்ளே போகாமல் இருக்கணும். அப்படியே உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தப்பான ரூட்டில் போயிருக்கோம் அப்படின்னு தெரிய வந்தது அப்படின்னா இமீடியட்டாக நியர்பை போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணாலே போதும். ஈஸியாக அதுலேருந்து வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கும் நிறைய வந்து ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. சார் இந்த மாதிரி இது வந்து கிரைண்டர் ஆப்ல மட்டும் தான் நடக்கா இல்ல வேற ஏதோ செயலிகள் மூலமா இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்? நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ரொம்ப ஃபெமிலியரைஸ் ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து இந்த ஆப்ல தான் அதிகமாக நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்ஃபேக்ட் வந்து அதிகமான யூசர்ஸ், ஆக்டிவ் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் இருக்காங்க இந்த ஆப்புக்கே. மத்திய அரசுகிட்டையும் வந்து போலீஸ் வந்து இந்த மாதிரி இந்த ஆப்பை, கிரைண்டர் ஆப்பை முக்கியமாக பிளாக் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணதெல்லாம் பார்த்தோம். ஆமாங்க. ஸோ மினிஸ்டர் ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கிட்ட ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி சென்னையிலேருந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப் மூலிமா இது நடக்குது அப்படின்றது. ஸோ இந்த ஆப் ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னா இது குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதை தாண்டி நிறைய ஆப்ஸ் இருக்கும். இன்னைக்கு ஒரு ஆப்பை ரிமூவ் பண்ணுறோம், நாளைக்கு வந்து வேறு பேரில் இதே மாதிரி ஒரு ஆப் வரும். பட் இதை ரெகுலேட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதை நம்ம மானிட்டர் பண்ணணும். இந்த ஆப் வந்து வேறு கண்ட்ரியில் இருந்தாலும் இங்கே வந்து நம்ம மானிட்டர் பண்ணி ஸோ அதெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஃபார்ம் பண்ண ஆன்டி நார்கோட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டும் சரி, அவங்களும் இப்போ மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய மானிட்டரிங் ஏஜென்சிலாம் வந்தது அப்படின்னா இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. இந்த மாதிரியான டேட்டிங் ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது எப்படி நல்லதா?
சரி டேட்டிங் ஆப்ஸ் ஒன்லி டேட்டிங் பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் வெல் அண்ட் குட். பட் வேற இன்னைக்கு டேட்டிங்க்கு மட்டுமே அந்த அப்ளிகேஷன் அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. க்ரைமுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக தான் இருக்குது. ஸோ க்ரைம் சீனுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. அதன் மூலிமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யார்கிட்ட பழகிறோம் எப்படின்றது தெரியாது. ஓகே இன்னைக்கு மோரோவர் இன்னைக்கு ஏஐ அதிகமாக இருக்கிறதுனால லாங்குவேஜே தெரியாதவங்க கூட ஃப்ளூயன்ட் இங்கிலீஷில் பேசுகிற மாதிரி கம்யூனிகேஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அவங்களோட பேக்ரவுண்ட்ஸோ இல்லை எதுவுமே தெரியாமல் அது எல்லாமே அவங்க என்ன டிசைன் பண்ணுறாங்களோ அது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியுமே தவிர அவங்களோட ஆக்சுவல் பேக்ரவுண்ட் தெரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அண்ட் மோரோவர் இந்த மாதிரி ப்ரைவேட் ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் உயிருக்கே கூட ஆபத்தாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேசஸும் நிறையா இருக்குது. அந்த எக்ஸ்டெண்டுக்கு போவோம். தேர் ஹார்ட் கோர் கிரிமினல்ஸ் தான் அது அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி போகும்போது ரொம்ப ரிஸ்க் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து இந்த மாதிரியான ஸ்கேம்ல பாதிக்கப்பட்டவர் வந்து நம்ம பாக்குறது ஒரு சில நியூஸ் தான் பாக்குறோம். ஆனா இன்னும் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி பிளாக்மெயில்னால கம்ப்ளைண்ட் பண்ண வந்து ரொம்ப தயங்குறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை கம்ப்ளைண்ட் பண்ண தயங்க தேவையில்லைங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஈவன் அனானிமஸ் கம்ப்ளைண்ட்ஸும் நிறைய கொடுக்கலாம். ஸோ அவங்களோட உங்களோட ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி கேசஸும் நிறைய எடுத்திருக்காங்க. உங்கள் ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணாமல் நீங்கள் போலீஸோட கோஆப்ரேட் மட்டும் இன்வெஸ்டிகேஷன் கோஆப்ரேட் மட்டும் பண்ணால் போதும். அதை வச்சு கிரிமினல்ஸை ட்ராக் பண்ணி கிரிமினல் மேலே ஆக்ஷன் எடுக்கலாம். அந்த மாதிரி நிறைய கேசஸ் நடந்திருக்கு. ரிப்போர்ட் ஆன கேசஸ் ரொம்ப கம்மி தான். பட் நிறைய கேசஸ் போலீஸ் ஆஃபீஸரும் இதை சால்வ் பண்ணியிருக்காங்க. ஐடென்டிட்டி வெளில ரிவீல் பண்ணாமலும் சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா உங்களோட பயம் தான் இதில் கிரிமினல்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் வெளியில் சொன்னீங்க அப்படின்னா உங்களை பற்றி இந்த மாதிரி நாங்கள் வந்து போஸ்ட்டை வெளியில் போட்டுருவோம், உங்கள் வீடியோ லீக் பண்ணிவிடுவோம், உங்கள் ஃபோட்டோ லீக் பண்ணிவிடுவோம் இப்படின்றது தான். ஸோ நீங்கள் பயப்படல அப்படின்னா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ட்ராப் ஆகாதீங்க. ஆனீங்க அப்படின்னா பயப்படாமல் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தயங்காதீங்க. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி ஒருத்தர்கிட்ட ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட பேசுகிறோம். ஸோ அவர் வந்து ஒரு ஸ்கேமர் அப்படிங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? சரி அதுதாங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட நீங்கள் பேசும்போது நான் சொன்ன மாதிரி ஒரு காமன் பிளேஸ்க்கு வரவங்களுக்கும் ஒரு ப்ரைவேட் பிளேஸ் வர்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நீங்கள் சொல்லும் போதே நம்ம அதை யோசிக்கணும். அதை யோசிக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ட்ரக்ஸோ இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க கேட்டா அப்படின்னா உடனே அங்கே அவாய்ட் பண்ணுறது சேஃபர் சைடு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி யார்கிட்டயாவது நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு காமன் பிளேஸில் மீட் பண்ண போகிறீங்க. ஈவன் இன்ஃபேக்ட் காமன் பிளேஸில் மீட் பண்ணுறதா இருந்தால் கூட உங்களோட க்ளோஸ் நெட்வொர்க்கில் இருக்கவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க. அப்படி இல்லைன்னா அவங்கள அக்காமடேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ப்ராப்ளம்ஸ் முடிஞ்ச வரைக்கும் நம்ம தவிர்க்கலாம். ஸோ வேறு எந்தெந்த வகையில் அவங்க வந்து பாதுகாப்பாக இருக்கலாம் இந்த மாதிரி ஸ்கேம் வந்து நடக்கிறதுல? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இந்த ப்ரைவேட் பிளேசஸ் போகிறது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் ஃபோட்டோகிராஃப்ஸோ வீடியோஸோ இது எதுவுமே அவங்களோட ஷேர் பண்ணாதீங்க. ஸோ நிறைய பிளேசஸில் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸில் என்ன ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு பர்சனல் ஃபோட்டோவை ஷேர் பண்ணுவாங்க, பர்சனல் வீடியோ ஒரு ஜென்ரலான வீடியோ ஷேர் பண்ணுவாங்க. டேட்டிங் ஆப்ன்றது ஒரு ஸ்டேஜ் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரைவேட் வீடியோஸும் ப்ரைவேட் ஃபோட்டோகிராஃப்ஸும் கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை சென்ட் பண்ணுவாங்க. அதையும் ஸ்டேஜ் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ப்ரைவேட் வீடியோ காலில் வர சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து இன்னும் லைக் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவாங்க, அதை திருப்பியும் எடுத்து பிளாக்மெயில் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இது வந்தாலும் யாராக இருந்தாலும் முதல்ல நேராக மீட் பண்ணி பாருங்கள். சேஃபாக இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் யூ கேன் ஷேர் ஆல் யுவர் பர்சனல் திங்ஸ் வித் தெம். அதர்வைஸ் ப்ளீஸ் அவாய்ட் இட். இப்போ வந்து கவர்மெண்ட் சைடில் என்ன பண்ணலாம்? அதாவது இந்த மாதிரியான ஒரு ஸ்கேம்ஸ் நடக்கிற ஒரு ஆப்பையோ இல்லை ஒரு ஆப் லான்ச் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிகாஷனாவோ என்னென்ன ஸ்டெப் வந்து கவர்மெண்ட் சைடில் எடுக்கலாம்? இல்லை கவர்மெண்ட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்க மாதிரி தான் இங்கே வந்து இதுக்கு ஒரு சென்சார்ஷிப் போர்டு நம்மளுக்கு தேவை. இப்போ ஒரு ஃபிலிமுக்கு நம்மளுக்கு எப்படி ஒரு சென்சார்ஷிப் போர்டு வருதோ, ஸோ ஒரு படம் ரிலீஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அது யூ சர்டிஃபிகேட்டாக ஏ சர்டிஃபிகேட்னு சர்டிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் அந்த படம் வந்து தியேட்டரில் வந்து ஷோ ஆகுது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆப்போட பர்பஸ் என்ன மாதிரியெல்லாம் இது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதும் அனலைஸ் பண்ணலாம். பிகாஸ் இந்த மாதிரி ஆப்ஸ் இன்னி வரைக்கும் அந்த டேட்டிங் ஆப்பாக தான் இருக்குது. பட் இங்கே மிஸ்யூஸ் தான் அதிகமாக நடக்குது. ஸோ அந்த ஆப்பே பர்பஸ்ஃபுல்லாக வந்து ட்ரக் சேல்ஸ் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி க்ரைம் பண்ணுறதுக்கோ கிடையாது. அது வந்து ஒரு நார்மல் டேட்டிங் ஆப் தான். பட் அதை கிரிமினல்ஸ் எந்த அளவுக்கு மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி பாஸ்ட் கேசஸை வச்சு ஸ்டடி பண்ணி ப்ரெசிடென்ட்ஸை பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஆப்ஸை ரிலீஸ் பண்ணால் எங்கே செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் நம்ம வைக்கணும் அப்படின்றத வந்து கொடுத்துட்டு அது கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அது ரெகுலராக மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கான ஒரு ஏஜென்சி இந்தியாவில் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி கிரைம்ஸை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இப்போ இந்த கிரைண்டர் ஆப்பை வந்து தடுப்பாங்க, ஏதாவது ஸ்டெப் எடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை வாய்ப்புகள் இருக்குங்க. இன்னும் லைக் அது ஒன்று இப்போ இங்கேருந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு மல்டிபிள் ஸ்டேட்ஸ்லேருந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னா பேன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இல்லை அவங்களே அந்த கம்பெனியை வந்து கோஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களே வந்து உள்ளே வந்து எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணுறோம், நாங்கள் ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி ஸ்கேம்ஸர்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணி நாங்களே ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அது கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. எந்தெந்த விதத்தில் சார், அதாவது இளைஞர்களை வந்து டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்களா, எந்தெந்த விதத்தில் அவங்க டார்கெட் ஆகுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்க சொல்கிறீங்க? இல்லை அதுதாங்க எஸ்பெஷலி இந்த டீனேஜர்ஸ் லைக் அந்த டீனேஜ் அந்த ஏஜில் அவங்களுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு தோன்றாங்களோ அதை தான் இங்கே டார்கெட்டாக வச்சுருக்காங்க. ஸோ அதை காமிச்சு அதை அதன் மூலிமா அவங்களோட வந்து
வந்து லைஃபோட டிரெக்ஷனை சேஞ்ச் பண்ணுறாங்க கிரிமினல்ஸு. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்து இந்த மாதிரி வந்து ப்ரைவேட் வீடியோஸை வச்சு அவங்கள பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ட்ரக்ஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும், இல்லை வந்து கிரிமினல் ஆக்டிவிட்டியில் அவங்கள இன்வால்வ் பண்ணுறது ரெகுலர் க்ரைம்ஸே தான். ஸோ அந்த மாதிரி கிரிமினல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் பண்ணுறதோ இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் மோர் ஓவர் உலகத்திலே வந்து இந்தியாவில் மட்டும்தான் வந்து இப்போ இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் அதிகமான பாப்புலேஷன் இந்தியாவில் தான் இருக்காங்க. ஆமாங்க. ஸோ அதனால் இந்தியன்ஸ் தான் இப்போ பெரிய டார்கெட்டாக இருக்குது வேர்ல்டு லெவலில் இருக்க கிரிமினல்ஸ்க்கும் கூட. ஸோ என்ன டீனேஜர்ஸ் அதிகமாக இருக்கிறது அப்படின்னால அவங்களை எப்படி வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் ஆல்ரெடி வி ஆர் அடிக்டட் டு டிஜிட்டல் திங்ஸ் லைக். ஸோ இந்த அடிக்ஷனை அவங்க பாசிட்டிவாக அவங்க எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து நிறைய கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்ன மாதிரிலாம் நம்மளை சுற்றி நடக்குது அப்படின்ற ஒரு அவேர்னஸ் இருந்தாலே இதுக்குள்ளே போகிறத நம்ம தவிர்த்துடலாங்க. ஸோ மோஸ்ட்டாக அலர்ட்டாக இருக்க வேண்டியது வந்து யங்ஸ்டர்ஸ். இப்போ இந்த மாதிரி இதில் பேரண்ட்ஸ் ஏதாவது ப்ரிகாஷன் ஏதாவது? அஃப்கோர்ஸுங்க, பேரண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி லெஃப்ட் வித் நோ அதர் ஆப்ஷன், தே ஆர் ஃபோர்ஸ் டு லேர்ன் திங்ஸ். இந்த மாதிரி புது புது ஆப்ஸ் எல்லாம் வருதா இல்லையான்றது கூட நிறைய பேரண்ட்ஸ்க்கு தெரியாது, இருக்குதா இல்லையான்னு தெரியாது. ஸோ அதே ஆர் ஆல்சோ ஃபோர்ஸ் டு லேர்ன். இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் இருக்குது, ஓகே இதில் என்ன யூஸ் நடக்குது, மிஸ்யூஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதேமாதிரி அவங்க கிட்ஸுக்கு கொடுக்குற ஃபோன்ஸை வந்து அப்பப்போ செக் பண்ணி பார்க்கலாம். அதில் எந்த தவறும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. கேட்டால் ப்ரைவசி அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இந்தியாவில் ப்ரைவசிக்கான சட்டம் கிடையாது, எக்ஸ்க்ளூசிவ் சட்டம் கிடையாது. ஸோ அந்த பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைங்களோட அவங்க இவ்வளோ வயசானாலும் பார்க்கறதுக்கான உரிமை இருக்குது. ஸோ அதை செக் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ரைம்ஸ் வந்து தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா பிகாஸ் இந்த மாதிரி க்ரைம்ஸில் வந்து இன்னும் லைக் ஒன்ஸ் அந்த கிட் வந்து விக்டிம் ஆகிட்டாங்க அப்படின்னா அதை வெளில சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவங்களுக்கு யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாது. ஸோ அப்போ வந்து பேரண்ட்ஸ் இவங்களோட வந்து கொஞ்சம் லைக் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்க தே வில் ஓப்பன் அப் வித் த பேரண்ட்ஸ். இந்த மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன், இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்க ஈஸியாக சொல்யூஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதிரி கேசஸில் தற்கொலைக்கும் நிறைய நடந்திருக்கு. ஸோ நிறைய கேசஸில் வந்து வெளியில் சொல்ல முடியாமல் அந்த மாதிரிலாம் இருக்கும் போயிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பேரண்ட்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்ஸோட க்ளோஸாக இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகும் போது எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாலும் அதை ரிவீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஸோ அதனால் வி ஆர் லெஃப்ட் வித் நோ அதர் ஆப்ஷன். பேரண்ட்ஸும் இதை கற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்காங்க. இப்போ இதை பற்றின அறிவு இதை பற்றின கல்வி வந்து பாடத்திட்டத்தில் இன்க்ளூட் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, கண்டிப்பாக தேவைங்க. அதே மாதிரி இந்த நிறைய இப்போ காலேஜஸில் ஸ்கூல்ஸில் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் எத்திக்ஸும் நம்ம கொண்டு வர வேண்டியது இருக்குது. ஏன்னா பிகாஸ் ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல்ஸில் வந்து மாரல் சயின்ஸ் அப்படின்னு ஒரு இதெல்லாம் இருந்திருக்கும், சப்ஜெக்ட்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் எத்திக்ஸ் மேஜராக டீச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்லோலி இப்போ வந்து ஸ்கூல் சிஸ்டம் மாறுறதுனால அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கிடையாது. பட் அந்த மாதிரி திருப்பி இன்னைக்கு காலகட்டத்தில் தேவை. அதாவது ஒன்லி பசங்களுக்கு பாசிட்டிவான விஷயத்தை மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கணும்னு இல்லை, நெகட்டிவாகவும் என்ன இருக்குது அப்படின்றத சொல்லி அதில் எப்படி ட்ராப் ஆகாமல் இருக்கணும், எப்படி ட்ராப் பண்ண வைப்பாங்க அப்படின்றதையும் அங்கேருந்தே பேசிக்காக நம்ம சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா தாராளமாக இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. ஓகே சார். சார் இப்போ வந்து ஸ்கேம் ஆகிட்டோம் அப்படின்னா இன்கேஸ் ஒருத்தரால் ஏமாற்றப்படுறோம், சம்திங் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன எடுக்கணும், யாரை ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணணும்? நியர்பை போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்கள் போங்க. ஸோ அங்கே போய்ட்டு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுங்க. அவங்களே அதுக்கான டிபார்ட்மெண்ட்ஸ் எங்கே இருக்குது, எப்படி நீங்கள் கொண்டு போகணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை, எல்லா விஷயத்தையும் அவங்களே கோஆர்டினேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க மூலிமா நீங்கள் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு போய்ட்டு நீங்கள் நியர்பை எங்கே இருக்கோ அங்கே கொடுத்துக்கலாம். எஸ்பெஷலி உங்கள் ஐடென்டிட்டி ரிவீல் ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஐடென்டிட்டி ரிவீல் ஆகாமலே இதை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குங்க. சார் இந்த மாதிரி ஒரு த்ரெட்டன்ட் சுச்சுவேஷனில் இருக்காங்க, இப்போ தெரியாமல் போய் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டாங்க, அந்த மாதிரியான ஒரு ட்ராப்பான சுச்சுவேஷனில் அவங்க உடனே என்ன பண்ணலாம்? ட்ராப்பான சுச்சுவேஷனில் எப்படி இருந்தாலும் ஸ்மூத்தாக அங்கேருந்து வெளியில் வரதுக்கு தான் பார்க்கணும். ஸோ அங்கே வந்து அவங்க வந்து நீங்கள் இன்னும் லைக் என்ன தான் வந்து ஒரு பாடி பில்டராக இருந்தால் கூட நீங்கள் அவங்களோடலாம் பண்ண முடியாது. பிகாஸ் தே யூஸ் ஹார்ம்ஃபுல் வெப்பன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அங்கே நம்ம ஸ்மூத்தாக பேசி வெளியில் வரதுக்கு தான் பார்க்கணும். வெளியில் வந்ததுக்கப்புறமா வி கேன் டேக் அன் ஆக்ஷன். ஸோ வெளில வந்ததுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் ரிப்போர்ட் பண்ணணுமோ எல்லாமே பண்ணலாம். பிகாஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்க வெளியில் வந்தால் நம்மளை எதாவது பண்ணிவிடுவாங்களோ, நம்ம இதை ரிவீல் பண்ண எதாவது பண்ணிவிடுவாங்களோ அப்படின்ற பயமெல்லாம் இருக்கும். தேவையில்லை. ஏன்னா பிகாஸ் இந்த நெட்வொர்க் அப்படின்றது ஒரு செயினுக்கு அப்புறம் ஸ்டாப் ஆகும், அது கம்ப்ளீட்டாக நெட்வொர்க் கண்டினியூ ஆகாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த செயின் நெட்வொர்க்கு மட்டும் அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க போலீஸ். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கூட ஒரு 8 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. அது ஒரு நெட்வொர்க் தான் அது. ஸோ இந்த மாதிரி நிறைய நெட்வொர்க், சின்ன சின்ன நெட்வொர்க்ஸ் அங்கங்கே ஹப்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஹப்ஸ் அங்கங்கே இருக்கும். அந்த ஹப்ஸை மட்டும் தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னாலே அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. Subscribe to One India and never miss an update.